திட்டப்பணிகள் நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற பள்ளியின் தலைமை ஆசிரியர் மரியாதைக்குரிய ஐயா ஜெயகாந்தன் அவர்களே, வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற பயிற்றுனர் செல்வகுமார் அவர்களே, முன்னிலை உரையாற்றி உங்களுக்கெல்லாம் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கங்களை எடுத்துரைத்து எப்படி மாணவர்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியினுடைய அனைத்து சனிக்கிழமைகளிலும் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அவாவினை உங்களுக்குள் விதையாக விதைத்து அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய அருமை ஐயா இந்திரராசன் அவர்களே, திருவண்ணாமலை மையத்தினுடைய பயிற்றுனர்கள் என்னுடைய அன்பு சகோதரர் திருக்குறள் காமராஜ் அவர்களே, மற்றும் மேடையிலே அமர்ந்திருக்கின்ற அருமை சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்க பேசுற எதுவுமே முன்வரிசையில கலைஞ்சிட்டீங்க. முன்வரிசையில இருந்த 2 வரிசையில இருந்த உங்களுக்காக இல்லை. ஏன்னா எங்களை விட திருக்குறளை மிக சிறப்பா நீங்க எல்லாம் சொல்றீங்க. திருக்குறளை மிக சிறப்பா நீங்க மாணவர்களுக்கு எடுத்து சொல்றீங்க. அதனால தலைமை ஆசிரியர்களுக்கோ ஆசிரியர் பெருமக்களுக்கோ நாங்க இங்க எதுவும் சொல்லலை. ஏன்னா உங்ககிட்ட இருந்து நாங்க தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குது. நாங்க பேச இருப்பது எல்லாமே மாணவர்களுக்காக தான். மாணவர்களுக்கு இந்த வயசுல குறளை பொருளறிந்து அதை படிக்க முடியுமானா முடியாது. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக, அவ்வளவுதான். இந்த 7 சீரை நம்மளால மனப்பாடம் பண்ண முடியும். இதே மாதிரி ஒரு குறளையும் 7 சீரை மனப்பாடமா சொல்ல முடியும். ஆனா இப்ப நான் சொன்ன இந்த 7 சீருக்கு பொருள் என்னன்னு சொல்லிட்டு ஒரு 3வது படிக்கிற பிள்ளையோ 2வது படிக்கிற பிள்ளையோ கேட்டா தெரியாது. ஆனா அந்த 7 சீரையும் அழகா சொல்லுவான். இதே மாதிரி 1330 குறளையும் அவனால 7 சீரையும் தவறு இல்லாம பிழை இல்லாம தடுமாற்றம் இல்லாம எல்லா குறளையும் ஒப்பிக்க முடியும், மனனம் செய்து ஒப்பிக்க முடியும். ஆனா பொருள் புரியுமா? புரியாது. அப்ப இப்ப நீங்க என்ன செய்யறீங்க? முதல்ல 1330 குறளையும் மனப்பாடம் பண்ணிக்கங்க. இப்படி உங்களுக்கு பொருள் புரிய வேண்டிய அவசியமே இல்லை. எந்த குறளுக்கும் பொருள் தெரியணும்ன்ற அவசியமே இல்லை. ஆனா எல்லா குறளையும் மனப்பாடம் பண்ணிக்கங்க. ஒரு நாளும் விடாமல் முயற்சி பயிற்சி, முயற்சி பயிற்சி, முயற்சி பயிற்சி. அந்த 1330 குறளையும் நீங்க முதல்ல மனப்பாடம் செஞ்சிருங்க. எந்த குறளை எந்த அதிகாரத்துல இருந்து எப்படி கேட்டாலும், எந்த எண் சொல்லி கேட்டாலும், எந்த முதல் சீர் சொல்லி கேட்டாலும், இறுதி சீர் சொல்லி கேட்டாலும், எப்படி சொன்னாலும் உங்களால சொல்ல முடியுன்ற தகுதியை நீங்க வளர்த்துக்கினீங்கன்னா 9வது 10வது 11வது 12வது போகும் பொழுது இந்த 1330 குறளுக்குமான பொருளை எந்த அறிஞர்களுடைய உரைகள் இல்லாம உங்களுக்கே இயல்பான மனசுல படிக்கிறது. ரொம்ப எளிமை. நீங்க அந்த குறளை படிக்கும் பொழுது கேள்வி கேட்டு படிச்சிட்டீங்கன்னாக்கா அந்த அந்த கேள்விக்குள்ளேயே அதில் பொருள் வச்சிருப்பாரு. இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். கேடில் விழிச்செல்வம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நமக்கு அர்த்தம் தெரிய வேண்டியதில்லை. இப்ப நீங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கிறீங்க, உங்களுக்கு அர்த்தம் தெரிய வேண்டியதில்லை. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை, கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இப்போ உங்களுக்கு பொருள் தெரிஞ்சது. ஆனா ஒரு SLC +1 +2 படிக்கும் பொழுது அப்ப நீங்க படிச்சுன்னு வருவீங்க. மேல் படிப்பு போக 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 கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு அந்த தமிழ் வார்த்தைகளுடைய பொருள் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்கும். கேடு இல்லாத கேடி, அதைத்தான் சேர்க்கிறாரு. கேடு இல்லாத கேடி. ஓ, கேடு இல்லாததா கேடின்னு சொல்றாரு திருவள்ளுவர். அப்ப நீங்களே புரிஞ்சுக்கலாம். அப்போ விழிச்செல்வம்னா என்ன? செல்வம் தெரியும் நமக்கு. விழிச்செல்வம் அளவற்ற விழுமியமான செல்வம். அப்போ குறைகள் இல்லாத நிறைந்த செல்வம் எது? குறைகள் இல்லாத நிறைந்த செல்வம் எது? அதுக்கு பதில் திருவள்ளுவரே சொல்றாரு, கல்வி. அவ்வளவுதான் முடியுது. கேடில் விழிச்செல்வம் இது கல்வி. சரிங்க, ஒரு ஐயா சொன்னாங்களே, எங்களுக்கு 100 ஏக்கர் நிலம் இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குது, சென்னையில பெரிய வணிக வளாகம் இருக்குது, செய்யாறுல எங்களுக்கு பெரிய பெரிய மார்க்கெட் இருக்குது, கடை இருக்குது, இதெல்லாம் செல்வம் இல்லைங்களா? அதுக்கும் பதில் சொல்றாரு பாருங்க. ஒருவர் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல, மாடல்னா இங்க செல்வம், மாடல்ல மற்றையவை அதர்ஸ். அப்ப கல்வியை தவிர மீதி இருக்கிற எல்லாமே செல்வம் இல்லை. இப்ப இதுக்கு என்ன பெரிய பொருள் முறை, எந்த முறையை நம்ம படிக்கணும்?
இதுக்கு என்ன தேவை நமக்கு? ஒண்ணும் தேவையில்லை, எந்த உரையும் படிக்க வேண்டியதில்லை. ஆனா அதற்கு முதல் படியா நீங்க 1330 குறளையும் உங்களுடைய பயிற்றுனர்கள் மூலமா ஒரு நாளும் இடைவிடாம நீங்க, அதாவது அவரே சொல்றாரு முயற்சி திருவிளையாக்கும் சொல்ற மாதிரி, ஒரு நாளும் இடைவிடாம மழை பெஞ்சாலும் இடி இடிச்சாலும் வானம் மின்னாலும் ஒரு நாளும் தங்கு தடை இல்லாமல் இந்த 1330 குறளை மீண்டும் சொல்ற பொருள் தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. 7 சீரை நீங்க மனசுக்குள்ள இறக்கிங்க, உங்க மனசுக்குள்ள அதை ஸ்டோர் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் நீங்க 10th +1 +2 போகும் பொழுது இந்த திருக்குறளே உங்களுக்கு அந்த பொருளை சொல்லிடும். அதற்கப்புறம் உங்களுடைய வாழ்வு எந்த அளவுக்கு உயரம் என்பதை இங்க இருக்கிற தலைமை ஆசிரியர்கள், இங்க இருக்கிற ஐயா இந்திரராசன் போன்றவர்கள், காமராஜ் ஐயா போன்றவர்கள், பாவலர் குப்பன் போன்றவர்கள், நம்முடைய செல்வகுமார் போன்றவர்களுக்கெல்லாம் நேரம் கிடைச்சா வந்து நன்றி சொல்லுங்க. அந்த அளவுக்கு நீங்க வாழ்க்கையில உயர்ந்து இருப்பீங்க. அந்த உயர்வை இந்த திருக்குறள் தரும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எவ்வளவு சிறப்பா